ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டவரே 8 மாதங்களையும் கடந்து இந்த 9வது மாதத்திலையும் என் தேவனே ஆண்டவரே முதல் புதன்கிழமையில எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியத்திற்கு ஆண்டவரே தடைப்பட்டவர்களை தடைகளை நீக்கி கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா யாரெல்லாம் வர வேண்டும் என்று ஆண்டவரே நிர்ணயித்திருக்கிறீரோ அவர்களை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருக்கிறவங்க ஆண்டவரே வேலை நிமித்தமாய சூழ்நிலை நிமித்தமாக வர முடியாமல் போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை என் தேவன் ஆண்டவரே அப்பா கொண்டு வரும்படியாய் எல்லா தடைகளையும் உடைத்து என் தேவன் கொண்டு வரும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை முழுவதுமாய் என் தேவன் பொறுப்பெடுத்து கொண்டு நடத்துங்க. பாடுகிற பாடல் ஆண்டவரே ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஆண்டவரே வெறுமையாய் அல்ல ஆண்டவரே, ஆண்டவர் கடமைக்காக அல்ல ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறவர்களாகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை பாடுகிறவர்களாகவும் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்க போற ஆண்டவரே தேவ வார்த்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வந்துள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா முழுவதுமாய் உடைய கரங்களில ஆண்டவரே நாங்கள் இந்த ஐக்கியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் பொறுப்பெடுத்து கொண்டு ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஆராதனை வசந்தி வந்து நடத்துவாங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா விலையேற பெற்ற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உன்னதத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில வாசம் செய்கிற தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் உடையவரே அப்பா உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்தின தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அப்பா பாவிகளான எங்களை மீட்டெடுத்த தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலையும் அப்பா மரித்து போயிருந்த எங்களை அப்பா உங்க ரத்தத்தினால பிழைத்திருக்க செய்தீரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உங்க ரத்தத்தை சிந்தி அப்பா உங்க பிள்ளைகளாக எங்களை இயேசப்பா நீங்க மீட்டு கொண்டீரே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா உங்க ரத்தத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க ரத்தத்துல வல்லமை உண்டு ஆண்டவரே. அப்பா உங்க ரத்தம் ஜெயத்தை தருகிற ரத்தம் ஆண்டவரே. அப்பா உங்க ரத்தத்தை உயர்த்துகிறோம். அப்பா உங்க ரத்தத்தை துதிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை அப்பா மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க அன்பு எத்தனை பெரியது ராஜா. அப்பா உங்க இரக்கம் எத்தனை பெரியது ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா எங்களை தேடி வந்து அணைத்து கொண்ட தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே அப்பா உங்க ரத்தத்தை சிந்தி அப்பா எங்களை சம்பாதித்து கொண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க ரத்தத்தை உயர்த்துகிறோம் ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா உங்க ரத்தத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையாக
தந்து சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் அப்பா நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமே, அப்பா உங்க ரத்தத்தை உயர்த்துகிற ராஜா, அப்பா எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனே, அப்பா உம்மை
உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா உங்க நாமம் ஏசப்பா அது உயரணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களை உங்க ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறீங்க ராஜா. அப்பா உங்களை நாங்க மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா வந்திருக்கிற நாங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா நீங்க எங்களை மீட்டு கொண்டதை உணர்ந்து கொண்டு அப்பா உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே மகிமைப்படணும் ஆண்டவரே. அப்பா எங்க துதிகளை நீங்க மகிமைப்படணும் ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. அப்பா உங்க அன்பை உணர்ந்து அப்பா நீங்க செய்த நன்மைகளை உணர்ந்து அப்பா உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா நாமத்திலும் மேலானவரே. அப்பா எல்லா துதிக்க இசப்பா எல்லாரும் துதிக்கத்தக்க இசப்பா பாத்திர நீர் ஒருவர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவைகளும் அப்பா உங்களை துதிக்கிறதே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா இயேசுவே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பா நீர் ஒருவரே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஸ்தோத்திரம் ஏசப்பா, உங்களை துதிக்கிறோம் அப்பா. உங்க நாமத்தை உயர்த்தும் பொழுது அப்பா ஆண்டவரே ஏசப்பா, எந்த சேதங்களும் அப்பா எங்களை அணுகாதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்து நின்னாலும் அப்பா ஆண்டவரே ஏசப்பா, சிங்க கபீனம் போன்ற ஏசப்பா ஆண்டவரே பிரச்சனையின் மத்தியில சென்றாலும் அப்பா அந்த நேரத்துல உங்க நாமத்தை உயர்த்தும் பொழுது அப்பா அந்த இடத்துல நீங்க விடுதலையை கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு முன்பதாக அப்பா ஏசப்பா சமுத்திரம் போன்ற ஏசப்பா யோர்தான் போன்ற பிரச்சனைகள் எழும்பி நின்றாலும் அப்பா அதன் மத்தியில உங்க நாமத்தை உயர்த்தும் பொழுது அப்பா அதுல விடுதலை உண்டு ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஏசப்பா, இங்க இருக்கிற எங்க ஒவ்வொருத்தர சூழ்நிலைகளையும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீங்க ராஜா. அப்பா ஆண்டவரே, அநேக வேளையில ஏசப்பா நாங்க பிரச்சனையை பார்த்து அப்பா மூழ்கி போய் விடுகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களால செய்ய முடியாத காரியங்களை பார்த்து அப்பா சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனா என் தேவன் ஆண்டவரே, அந்த சூழ்நிலையிலையும் அப்பா உங்க நாமத்தை உயர்த்தும் பொழுது அப்பா நீங்க ஆண்டவரே அந்த இடத்துல ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிறீங்க. அப்பா அதை உணர்ந்து கொண்டு அப்பா உங்க நாமத்தை நாங்க உயர்த்தி அப்பா ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாரும் கர்த்தரோட நாமத்தை அப்பா உணர்ந்து ஏசப்பா உயர்த்துவோமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா.
அப்பா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசப்பா இந்த நேரத்துல கூட ஆண்டவரே அப்பா எங்க இயேசப்பா ஆராதனை இயேசப்பா நீங்க ஏற்றுக்கொண்ட கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இன்னும் இயேசப்பா உங்களை அறியவும் அப்பா இன்னும் உங்களை தேடவும் என் தேவனே கிருபை செய்யுங்க. அப்பா இங்க இருக்கிற நாங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை அன்புல ஆண்டவரே அப்பா நாங்க நிரம்பி வழியணும் ஆண்டவரே. அப்பா உங்க அன்புல நிரம்பி வழிய அப்பா இங்க இருக்கிற எங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்பா நீர் தயவு பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இசப்பா ஆண்டவரே ஜெப நேரத்தை அப்பா உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஒருவரும் அசதியா இருக்காதபடிக்கு அப்பா ஒருவரோட நிர்விசாரத்தின் நிமித்தமாக அப்பா அந்த ஜெபம் முழுவதும் வீணாய் போகாதபடிக்கு அப்பா எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே ஜெபாவியை தந்து அப்பா ஒரு மனதை தந்து அப்பா நாங்கள் ஏசப்பா ஜெப சிந்தையோடு கூட ஜெபிக்க அப்பா நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வார்த்தையின் பகுதியை ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. அப்பா நீங்க எங்களோடு கூட பேச போகிற அந்த வார்த்தைக்கு அப்பா எங்களோட இருதயம் அது ஏங்கி இருக்க அப்பா அப்படியாய்ப்பட்ட ஒரு ஏக்கத்தையும் வாஞ்சியும் என் தேவன் நீங்க தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்க வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே விட்டுவிடாத படிக்கு அப்பா அவைகளை கை கொண்டு நடக்க அப்பா எங்க ஒவ்வொருத்தருக்கும் என் தேவன் நீங்க கிருபையை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா முற்றிலுமா இந்த ஜெபத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் ஆளுகை செய்யுங்க. நீர் ஒருவர் மாத்திரமே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில பெண்களுக்கான ஜெப குறிப்பு சகோதரி சுஜாதா வந்து அந்த பிரேயர் நடத்துவாங்க. இந்த நல்ல ஜெப குறிப்பை எடுப்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இது. 16 15 16 35 36. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜபாலை தலைவனுடைய வீட்டில் சிலர் வந்து உங்களுடைய குமாரத்தை மரித்து போனார், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜபாலை தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லி. மார்க் 5:25 26. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிக வருத்தப்பட்டு தனக்கு உண்டானதையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது. இந்த நாளில் நம்ம பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க 12 வருஷமாக அந்த பெரும்பாடு ரொம்ப அவங்க குணமடையாமல் எவ்வளோ மருத்துவர்கிட்டலாம் போனாங்க, ஆனாலும் குணமடையலை. அப்போ இந்த நாளில் நம்ம வந்துக்கிற நம்ம 12 வருஷமாக நம்மளுக்கும் பாடுகள் இருக்குது. பாடுகள் நிறைய அநேக காரியங்கள் நம்ம வீட்டை குறித்து பாடு இருக்குது, நம்ம பிள்ளைகளை குறித்து பாடு இருக்குது. அப்போ இந்த நாளில் நம்ம அந்த பாடுகளுக்காக நம்ம குணமடைகிறதுக்காக அந்த பாடுகள்லேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படி சொல்லிட்டு குணமடையணும் அப்படி சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம இந்த ஜபகுறி பேர் எடுக்கலாம். எல்லாம் நம்ம கண்களை மூடி ஒருமித்து நம்ம ஜபங்களை ஏறெடுக்கும்போது ஆண்டவர் நல்ல அற்புத அடையாளத்தில் செய்வது அவர் போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, அப்பா எங்களுக்குள்ள பாடுகளை இந்த நாளில் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிற தகப்பனே, அப்பா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி குணமடைய அப்பா இயேசுவை தேடுந்து போல இந்த நாளில் அப்பா இந்த நாங்கள் சபைக்கு வந்து உம்மை தேடும்படியாக எங்கள் பாடுகள்லாம் அப்பா விலகி ஓடும்படியாக நாங்கள் இந்த நாளில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பாடுகள் அநேகமாய் இருக்கு தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் பாடுகள் எங்களால் மீள முடியாது ராஜா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்போது அப்பா எங்கள் பாடுகளில் அப்பா நாங்கள் குணமடைய எங்களுக்கு ஒரு விடுதலை தருவீராக ராஜா. அப்பா இந்த நாளில் நாங்கள் ஒரு விடுதலையோடு அப்பா இந்த ஆலயத்தை விட்டு போகும்படியாக ஜெபிக்கிற ராஜா.
அப்பா அந்த 12 வருஷமா எப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீ நம்மளுக்கு 1 மாசம் ரொம்ப அந்த 3 நாளே நம்மளால தாங்க முடியாது. ஆனா அந்த 12 வருஷமா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி இருந்தாங்க, நம்ம அந்த 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 அனுபவத்துல நம்ம இருக்கும்போது, அந்த பாடுகள் நம்மளுக்கு தெரியும் போது, இந்த நாள் அந்த பாடுகளுக்காக நம்ம ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுவோம். அந்த பாடுகள்லாம் அப்பா நம்மளுக்கு நீங்கும்படியாக நம்ம இன்னும் அநேகமா சர்ச்சைக்கு வருவோம். 10 வருஷம் 15 வருஷமா நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஆனாலும் நம்ம பாடுகள் இன்னும் விலகின மாதிரி தெரியல. ஆனாலும் அந்த பாடுகள் நம்ம அந்த பாடுகள் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கணும்னா ஆண்டவர் சமூகத்துல வரும்போது அந்த பாடுகளுக்கு ஒரு விடுதலை உண்டு. அந்த தேவன் நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரு. ஆமேன். அதை அப்படியே நம்பினவர்களா நம்ம ஜெபத்தோடு நம்ம குணமடைய, அப்பா இந்த நாள்ல எங்களுக்கு குணமடையாத காரியங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா நாங்க குணமடையமான அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு அப்பா அப்பா அந்த சாக்கியத்தை தருவீராக ராஜா. நாங்க குணமடையும்படியாக இந்த நாள்ல அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க இன்னும் எந்த காரியத்துல குணமடையாம இருக்கிறோமோ அப்பா அந்த காரியத்துல உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிற ராஜா. அப்பா எந்தெந்த காரியத்துல நாங்க மலட்டு வாழ்க்கையில இருக்கிறோமோ அந்த வாழ்க்கையில எங்களை மாற்றுவீராக ராஜா. அப்பா மாற்ற போட தயவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோப்பா. அப்பா எங்களுக்கு பாடுகள் இருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக ராஜா. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அது அப்புறம் பார்த்தீங்க 27வது வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அப்ப இயேசுவோட வஸ்திரத்தை அவங்க என்ன பண்ணாங்க, தீர்மானம் எடுத்தாங்க. நான் போய் இயேசுவை அவர் வஸ்திரத்தை தொட்டு நான் சொஸ்தமாவேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தீர்மானம் எடுத்து அந்த ஜனங்களுக்கு நடுவுல அவங்க போய் என்ன பண்ணாங்க, ஒரு வஸ்திரத்தை தொட்டாங்க. அப்ப தீர்மானம் எடுக்கணும். இந்த நாள்ல நம்ம இயேசுவோட நம்ம எப்படி நம்மளோட ஐக்கியம் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த நாள்ல தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, அப்பா ஸ்தோத்திர அப்பா நாங்க இவ்வளவு நாள் நாங்க தீர்மானம் எடுக்காதவர்களா இருந்தபடினால அப்பா இந்த நாள்ல எங்களை தீர்மானத்தோடு அப்பா உம்முடைய வஸ்திரத்தை தொடும்படியான அப்பா அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக ராஜா. அப்பா நாங்க ஏனோ தானும் வாழ்ந்து கொண்டு இருந்த தகப்பனே, அப்பா எங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை நிறைவேறும்படியாக உமக்குள்ள கிட்டி சேரும்படியாக அப்பா ஸ்தோத்திர என் ஜனங்கள் அப்பா உம்மை அறியாத இருந்தோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திர நாங்க அறிவு கட்டவர்களா இருந்தோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர இந்த நாள்ல உங்க வஸ்திரத்தை தொடும்படியாக உம்மை கிட்டி சேரும்படியாக அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக ராஜா. அப்பா நாங்க ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உம்மை கிட்டி சேரவர்களா எங்களை மாற்றுவீர்களா ராஜா. அப்பா ஸ்தோத்திர நம்ம உம்மை கிட்டி அப்பா மரியாதை போல தன்னை விட்டு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாக இந்த நாள்ல உம்மை கிட்டி சேரும் பாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொருவரும் பெண்களா இருக்கிற எங்களுக்கு தருவீராக ராஜா. அப்பா ஸ்தோத்திர வேலை நிமித்தம் எவ்வளவு சூழ்நிலை மாற்றுகிற தேவன் நீங்க மாத்திரந்தாச்சா. அது நடுவுல நாங்க தீர்மானத்தின்படி வாழ அப்பா எங்களுக்கு கற்று தாருங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பயே தொட்டு சொஸ்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனக்கூட்டத்தில் அவர்கள் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரம் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தார். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணுமா, அவர் வேதனை நீங்கும்படியாக எத்தனை தடைகளை உடைத்தாலும் நம்ம என்ன பண்ணோம், இயேசுகிட்ட நம்ம வேதனை வந்து மனுஷங்கிட்ட சொல்ல முடியாது. மனுஷங்கிட்ட சொன்னா இன்னும் வேதனை அதிகமாக தான் ஆகும். ஆனா நம்ம வேதனையை தேவன் இடத்துல அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ தேவனை சொன்னது சொஸ்தமா ஜனக்கூட்டத்துள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரம் உரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தா. அப்ப நம்ம வேதனை நீக்கணும்னா தேவன் இடத்துலதான் வர முடியும். மனுஷங்க இடத்துல போனா அந்த வேதனை இன்னும் அதிகமாகும், பிரச்சனை அதிகமாகும். அதே நேரத்துல நம்ம தேவனை நோக்கி வரும்போது நம்ம வேதனை நீங்கி நம்ம ஆரோக்கியம் அடையவர்களா இருக்கிறோம். ஆனா இந்த நாள்ல அதுக்காக நான் ஜெபிக்கலாம். அப்பா ஸ்தோத்திரம் அப்பா எங்க வேதனையோ துக்கமோ உம்மோடு நாங்க ஷேர் பண்ண தகப்பனே. அப்பா மனுஷால கூடாத காரியம் தேவனாலே கூட ராஜா. அப்பா இந்த நாள்ல நாங்க ஆரோக்கியம் அடைந்தவர்களாய் அப்பா இந்த ஜபத்துல அப்பா நாங்க ஏறெடுக்கிற ராஜா. அப்பா பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி அப்பா அவங்க வஸ்திரத்தை தொட்டு அப்பா சுகமானாங்களோ அதே மாதிரி நாங்களும் ஆரோக்கியம் அடைய ஒவ்வொரு நாளும் நாங்க ஆரோக்கியமா இருக்க பெண்களா இருக்கிற நாங்க பலவீன பாண்டராச்சா.
அப்பா எங்க பலத்தால இடை கட்டுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருக்கிற பலத்தோடனே எழுந்து போனா. ஆனா தேவன் ஒரு பலத்தோடு எழுந்து போகும்போது ஒரு சொஸ்தமானால் என்று சொல்லப்பட்டது போல இந்த நாள்ல நாங்க பலவீனத்தோடு வந்திருந்தோம்னா அப்பா உங்க பலத்தால இடை கட்டுங்க. அப்பா எங்க பலவீனத்தில் உங்க பலன் பூரணமாய் விளங்கட்ட ராஜா. அப்பா ஸ்தோத்திர 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 ராஜா. நாங்க ஆரோக்கியம் அடைந்தவர்களாய் அப்பா இந்த நாள்ல எங்களுக்கு ஒரு கட்டளை இடுங்கப்பா. அப்பா எங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை இந்த வேளையில உங்க அர்ப்பணிக்கிற தகப்பனே. அப்பா இந்த நாள்ல நாங்க ஆரோக்கியம் அடைந்தவர்களாய் அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர நாங்க ஒரு அப்பா ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு செல்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக ராஜா. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். அப்புறம் பார்த்தீங்க உடனே இயேசு தம்மிடம் இருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்கு அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கதை நீர் கண்டும் என்னை தொட்டதும் யார் என்று கேட்கிறோ என்றாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா 34வது வசனம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்போ நம்மளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தால் நம்ம சொஸ்தமாகவும் குணமடைவோம் ஆரோக்கியம் அடைவோம். அப்போ இந்த நாளில் நம்ம விசுவாசத்தை நம்ம கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. நல்லா நம்ம எல்லாம் கைகளை உரத்தி நம்ம எல்லாம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்பா விசுவாசத்தோடு நாங்க அப்ப ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தோடு 100 வயதுல அப்போ ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீரே அதற்காக நன்றி ராஜா. அதே மாதிரி நாங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அப்பா நாங்க சொஸ்தமாவ ராஜா. நாங்க விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நாங்க குணமடையும் தகப்பனே. அப்பா நாங்க விசுவாசத்தோடு கேட்கும் போது நாங்க ஆறுதல் அடையும் ராஜா. அப்பா இந்த விசுவாச துவக்குற முடிக்கிறவர் நீர் மாத்திரம் ராஜா. அப்பா எங்க ஓட்டத்தை நாங்க பொறுமையோடு ஓட அப்பா வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் எங்க ஓட்டத்தை நேராக ஓடும்போது அப்பா எங்களுக்கு விசுவாசத்தை என்ன கேடைத்து நாங்க பிடித்து கொண்டு போகும்போது தேவன் எங்களுக்கு ஒரு அற்புத அடையாளம் செய்வீராக ராஜா. அப்பா அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா விசுவாசம் இல்லாம ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை சொன்னீரே. அப்பா நாங்க விசுவாசத்தோடு உம்மை தேட அப்பா விசுவாசத்தோடு உம்மை நாட என் தேவன் இந்த நாள் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக ராஜா. அப்பா நாங்க ஒவ்வொரு நாளும் சொஸ்தம் அடையணும்ப்பா. நாங்க ஒரு நாளும் ஆரோக்கியம் அடையணும்ப்பா. நாங்க ஒவ்வொரு நாளும் குணமடைய அப்பா நாங்க பெண்களா இருக்கிறதுனால அப்பா நாங்க ஒவ்வொரு காரியத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படி அப்பா வஸ்திரத்தொட்டு சொஸ்தமான உம்மை கிட்டி சேர நாங்க ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மை கிட்டி சேர எங்களுக்கு அப்பா ஒரு பாக்கியத்தை தருவீராக ராஜா. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நாங்க ஏனோ தானோ அப்பா சர்ச்சைக்கு வரோம் வார்த்தையை கேட்கிறோம் ஆண்டவரே. ஆனா இன்னும் நாங்க சொஸ்தமாகல தகப்பனே. அப்பா எங்களுக்குள்ள இருக்க பாடுகள் அப்பா இந்த நாள்ல விலகி போகட்டும் ராஜா. அப்பா ஒவ்வொரு நாளும் விலகி போகட்டும். உம்மையே நாங்க நோக்கி பார்க்கிறவர்களாய் என் தேவன் இந்த நாள்ல கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்தரிக்கிற விசுவாசத்தை பிடித்து கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாங்க உங்க ஓட்டத்தை நோக்கி பொறுமையாக ஓட அப்பா நாங்க எல்லா இடத்துலயும் நாங்க பொறுமையா அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர அப்பா உண்மையே பின்பற்றும்படியாக அப்பா இந்த நாள்ல ஒரு வேண்டிய கிருபைகளை தருவீராக ராஜா. அனுதினமும் உம்மை தேட அப்பா அனுதினமும் நாங்க சொஸ்தமாகணும்ப்பா. அப்பா அந்த மலட்டு வாழ்க்கையெல்லாம் நீங்கி போகட்ட ராஜா. அந்த மலட்டு வாழ்க்கையெல்லாம் இன்றோட முடிந்தது சொல்லு அண்ணால பாடும் பொழுது அப்பா இந்த மலட்டு வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு நீங்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்க ஸ்தோத்திர 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 அப்படியே செய்ய போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்ப இந்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அந்த மாத வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அப்பா நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது அப்பா. இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாரு அப்பா. நாங்க அப்பா இங்க இருக்கிற பெண்களா இருக்கிற இந்த மாதத்துல நாங்க ஒரு வெளிச்சத்தை காணும்படியாக இந்த நாள்ல நாங்க ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது சொன்னீரே அப்பா. எங்க திரி அப்பா அப்பா ஸ்தோத்திர இருளா இருக்க கூடாதுப்பா. அது பிரகாசமா அடைய என் தேவன் இந்த நாள்ல ஒரு கிருபையை தருவீராக ராஜா. ஒவ்வொரு மாதமும் எங்க வாக்குத்தத்தை எங்க வாழையில் நிறைவேறத நாங்க பார்க்கிற தகப்பனே. இந்த நாள்ல அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். எங்க வெளிச்சத்தை அப்பா இருள்ல இருக்கிறோம் நாங்க. எதெல்லாம் எங்களுக்கு இருளா இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு இந்த மாதத்துல வெளிச்சமாய் மாற்ற போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர. அப்படியே செய்ய போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க இரக்கத்துக்காக நன்றி அப்பா. உங்க
கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்க குணமடைய அப்பா ஸ்தோத்திரம், நாங்க குணமடைய நாங்க ஆரோக்கியம் அடையும் போது அப்பா நாங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த தேவன் நாங்க அற்புத அடையாளத்தை செய்வீராக ராஜா. அப்பா எங்க பாடுகள்லாம் அப்பா மாறி போகட்டும் ராஜா. இன்னும் நாங்க அதே நிலைமையில இருக்க கூடாது தகப்பனே. அப்பா எங்க நிலைமெல்லாம் மாறட்டும் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் எங்க காண்கிற தேவனை காணட்டும் ராஜா. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை இந்த நாள்ல கட்டளை இடுங்கப்பா. அப்பா நாங்க சாட்சியோடு வாழ அப்பா எங்க போனாலும் அப்பா உங்க நாம உயர்த்தப்படுற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்கப்பா. அப்பா நாங்க பெண்களா இருக்கிறதுனால அப்பா ஸ்தோத்திரம் எவ்வளவு கண்ணீர் கவலைகள் ராஜா, அதெல்லாம் மாற்ற போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி தேவன் கிட்ட கிட்டி சேர்ந்தாங்களோ, எப்படி குணமடைஞ்சாங்களோ, எப்படி ஆரோக்கியம் அடைஞ்சாங்களோ, இந்த நாள்ல இந்த ஜப குறிப்புக்காக நாங்க உங்க பாதத்துல வருகிற ராஜா. அப்படியே செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் அவரை கரங்களில் உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில வந்துள்ளவங்க யாருக்குன்னா ஜெப குறிப்பு எதனா இருந்தா சொல்லுங்க, பண்ணலாம். ஆயிலின் பத்திரி வேற எதுக்காக நான் ஜெபிக்கணும்? சரி, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நாளைக்கு கூட ஐலின் பர்த்டே ஆண்டவரே, அந்த மகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தினால மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அந்த மகள் ஆண்டவரே ஒரு அப்பா முடித்து ஆண்டவரே இன்னொரு வருடத்துக்குள்ள அவங்க கடந்து போகிறாங்க ஆண்டவரே. அப்பா அந்த மகள் அந்த புதிய வருடத்துல ஆண்டவரே அந்த மகளுக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் தந்து ஆண்டவரே அந்த மகளை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மகளை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எப்பொழுதும் உடைய செட்டைகளின் நிழலில் அந்த மகளை மூடி பாதுகாத்து கொண்டு அப்பா நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா மகள் ஆண்டவரே தேவ கிருபையிலும் ஆண்டவரே உம்முடைய அறிவிலும் வளர்த்து தேவனை அறிகிற அறிவிலும் அந்த மகள் வளர்ந்து உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளையாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகள் நிமித்தமாய் பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே அந்த மகள் நிமித்தமாய் ஆண்டவரே வளர்கிற காலங்களில் அந்த பெற்றோர்கள் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் ஆண்டவரே ஏசப்பா அந்த மகள் நிமித்தமாய் உயர்த்தட்டும் ஆண்டவரே. அப்படியாய் நீ மகளை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்துள்ள ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திங்க அப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே சரீரத்துல நல்ல பலத்தையும் சுகத்தையும் தந்து நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல்கள் விண்ணப்பங்களின் படியே நீர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ இந்த வேலையில சாட்சி நேரம். சாட்சி சொல்றங்க தேவநாமத்துக்காக. யாரா சாட்சி சொல்லலையா? வசந்தி வந்து இல்லையா? சரி, இப்போ இந்த வேலையில ஸ்பெஷல் சாங்கு சகோதரி லாவண்யா பாடுவாங்க வந்து. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா.
ஹல்லேலூயா. இந்த வேளை செய்தி நேரம் தேவ செய்தியை சகோதரி சாரா அவர்கள் வந்து நம்மளோட பயிர் கர்த்தருடைய வார்த்தையை கரங்களை தட்டி நம்ம வர எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். பாவம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையுள்ள தேவன் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவேயுமே நாங்கள் ஸ்தோத்திரித்து துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதுமாய் நடத்தின கர்த்தர் இந்த நாள் அப்பா, இந்த புதன்கிழமை இந்த பெண்கள் ஐக்கியத்தை காணும்படிக்கு நம்மை கொண்டு வந்த தயவுக்காய் பாவமாக்கு நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம் வல்லவரேயுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தாவின் ஆளுகை இதுவேல் நம்ம மத்தியில் கடந்து வரும்படிக்கு ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் நீ நிரப்பி மட்டுமாய் நடத்தின தயவுக்காய் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களோடு கூட பேசுவீராக. பேசுகிற தேவன் உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் பேசுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேலை எல்லா கவலைகளும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விட்டு அப்படியே முகத்தையே நோக்கி பார்க்கக்கூடிய கிருபைகளை தேவன் தரும்படிக்கு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நெஞ்சியோடு துதிக்கணும், சொல்லித் தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித் தாரும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, நம்முடைய வார்த்தையினால நம்முடைய உபதேசத்தினால் இந்த வேலைகளை பரிசுத்தப்படுத்தும்படிக்காக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களோடு கூட பேசுங்கப்பா. அவனுடைய வல்லக்கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளையும் தியானிக்கும்படிக்கு மத்தேயு 6:7-8. கடந்த வாரம் முழுவதுமாக எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக்கொண்டோம். கடந்த வாரமும் சொல்லி கொடுத்தாங்க. தொடர்ந்து நாம் எப்படி ஜெபிக்கணுன்ற வார்த்தைகளை குறித்து நிறைய கேட்டோம். இந்த நாளில் வந்து நம்ம எப்படி ஜெபிக்கக்கூடாது, 6வது அதிகாரம் 7வது. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இதனால் வந்து அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் அஞ்ஞானிகளைப் போல ஜெபிக்காதீங்க. அவங்க என்ன வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். அஞ்ஞானினா யாருன்னு பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்பில் அஞ்ஞானினா புறஜாதியார், தேவனை அறியாத ஜனங்கள் தான் அஞ்ஞானிகள். அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்கள் அஞ்ஞானிகள். ஞானிகள் யார்? இயேசு வணங்குற நாம் ஞானிகள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள்,
சிலர் நம்ம அதிகமாக பேர் ஜெபிக்கிறதுனால ஆண்டவரோடே அப்பா எப்படிலாம் நம்ம பொண்ணு ஆளையே அன்புள்ளவரே அழகுள்ளவரே அப்படின்னு சொல்கிற சும்மா அந்த மாதிரி நம்ம அப்படியே எதுகை முனையில் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்டுருவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு ரோபோட் தான் என்ன பண்ணோம், சொன்னதையே சொல்லும். ரோபோட் எப்படி பேசுமா, அது உணர்வோடு பேசுமா, இல்லை நம்ம எந்த ப்ரோக்ராம் டியூன் அந்த எந்த ப்ரோக்ராம் அதை டியூன் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை தான் அது பேசும். அந்த மாதிரி ரோபோட் மாதிரி சொன்னதையே சொல்லக்கூடாது. அது மாத்திரமில்லை, ஒரு மனப்பாடமாக இப்போ பசங்க சண்டே ஸ்கூல் பசங்களாம் வசனம் இப்போ எப்படி தான் சொல்லுவாங்க, மனப்பாடமாக சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் புரியுமா உங்களுக்கு? புரியாது. மனப்பாடமாக இல்லை மாயாஜாலமாக இயேசுவை சம்மதிக்க வச்சிடலாம். 108 மந்திரம் சொன்னால் உடனே நடந்துடும். அவங்க அந்த மந்திரத்தை உணர்ந்து சொல்ல மாட்டாங்க, நமக்கு எதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 108 எப்படி சொல்லுவாங்க, ஆர்வமாக சொல்லுவாங்க. அப்படி இல்லை, தேவன் எப்படி சொல்கிறாருன்னா, அதிக வசனிப்பினால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், தனிப்பட்டதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணுமா, அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணும். எங்கள் பைபிள் கிளாஸ் ஒரு பாஸ்டர் சொன்னார், பேதுரு மாமி ஜுரமாக இருந்தால், எல்லாம் தெரியலது கதை. பேதுரு மாமி ஜுரமாக இருந்தாங்க. அது ஒரு பிரசங்கர் இப்படியே சொல்கிறாராம், பேதுரு மாமி ஜுரமாக இருந்தால், பேதுருவோட மாமி யோவானோட மாமியில், யாக்கோபோட மாமியில், பேதுருவோட மாமி. பேதுரோட மாமி தான், அத்தை இல்லை, சித்தி இல்லை, பெரியம்மா இல்லை, பேதுரோட மாமி. ஜுரமாக கிடந்தா, அவங்களுக்கு வாந்தி இல்லை, பேதி இல்லை, ஜுரமாக தான் இருந்தாங்க. கிடந்தாள், அவள் நடக்கல, ஓடல, கிடந்தாள். அப்படி சொன்னால் நீங்கள் என்ன அந்த அக்கா ஒரே வசனத்தை திரும்பி திரும்பி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டேங்க. அப்படி தான் அன்றைக்கி வேலை நம்முடைய ஜபம் எப்படி இருக்குது, தேவ சமூகத்தில் சொன்னதையே சொல்கிறோம். அர்த்தமற்ற ஜபங்கள் அப்படி இல்லாதபடிக்கு தேவன் எப்படி ஜபிக்கணும்னு சொல்கிறாரு. அலப்பாதீங்கள். புறஜாதியார் தான் அலப்புவாங்க, நீங்களும் என்ன பண்ணாதீங்க, அலப்பாதீங்க. அப்போ இந்த இது 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளலாம். புறஜாதிகள் தங்கள் தேவனை நோக்கி எப்படி அலப்புற வார்த்தைகள் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 26வது வசனம். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாகால வணங்குற தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்க, எப்போதுலேருந்து காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் என்ன பண்ணுறாங்க, பாகாலை நோக்கி கூப்பிடுறாங்க. ஒரு சத்தமும் பிறக்கலையாம், மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவங்க என்ன பண்ணலாம், குதிக்கிறாங்களாம், பலிபீடத்திற்கு குதித்து டான்ஸ்லாம் ஆடுறாங்களாம் காலையிலேருந்து மத்தியானம் வரலாம். இந்த இடத்துல நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். மழை வராதுன்னு சொல்லிட்டு எலியா ஒளிஞ்சிக்கிறாரு. திரும்பி 3.5 வருஷம் கழிச்சு திரும்பி வராரு. இப்போ மழை வரும்னு சொல்கிறதுக்காக வர்றாரு. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை விட்டுட்டு பாகாலை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாகால் எதுக்காக பார்த்தீங்கன்னா மழை வர்றதுக்காக வணங்குவாங்க இது புறஜாதியார். இவங்களும் அதை சேர்ந்து வணங்குவோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வானத்தை அடைச்சிடாரு மழை வராதபடிக்கு. இவங்க பாகாலை அப்போது திரும்பி எலியா வராரு, மழை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் தேவர்கள் எத்தனை பேரை கூப்பிட்றாரு பார்த்தீங்கன்னா 22வது வசனத்தில் தீர்க்கதரிசிகளும் 450 பேர். எலியா ஒரு ஆள், எத்தனை பேர் அங்கே தான் 450 பேர். அப்போ கூப்பிட்டா எப்படி இருந்திருக்கும், காலையிலேருந்து மதியானம் வரலாம் கத்தியிருந்தாங்களாம் பாகாலை நோக்கி கத்தி கூப்பிடுறாங்க. இவங்க எப்படி தான் மழை வரும் அப்படி, எலியா ஒரு ஆள் தனியாக நிற்கிறாரு. ஆனால் இவங்க 450 பேரும் தன்னுடைய தேவனை நோக்கி எப்படிலாம் கூப்பிட்றாங்க, காலை தொடங்கி டான்ஸ்லாம் ஆடுறாங்களாம். டான்ஸில் ஆடி கூப்பிடுறாங்க. அப்போ மத்தியான வேலையிலே எலியா அவங்க பரியாசம் பண்ணுறாரு. 27 மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். இப்போ எலியா என்ன சொல்கிறாரு, நல்லா எப்படி இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க. அவங்க தேவன் என்ன பண்ணுறாரு, தூங்கினாலும் தூங்கியிருப்பார், தியானத்தில் இருப்பார். நம் தேவன் தூங்குறவரா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நீங்கள் எழுப்புங்க, ஒரு வேளை அவர் தூங்கியிருப்பார், இல்லாட்டி அலுவலை வேறு வேலைக்கு எதுக்காவது போயிருப்பார். ஏன்னா இங்கே இருந்தால் அங்கே இருக்க முடியாதுல்ல, ஒரு இடத்துக்கு ஒரு இது வச்சு கும்பிட்ற மாதிரி வேறு வேலைக்கு எதுக்காக போயிருப்பார். நல்லா சத்தமாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வருஷத்துல அவங்க இன்னும் உரத்த சத்தமாக கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளினாலும் ஈட்டிகளினாலும் தங்களை கீறி கொண்டார்கள். என்ன பண்ணுறாங்க, அதிகபட்சமாக கடவுள் அவங்களுக்கு பதில் கொடுக்கணும், கத்தினாலும் ஈட்டினாலும் உடம்பை கீழ்ச்சி ரத்தம்லாம் அப்படியே சொற்ற அளவுக்கு தங்கள் பலிகளை செலுத்தி இன்னும் எப்படி கூப்பிட்றாங்க, அதிக சத்தமாய் கூப்பிட்றாங்க. அவங்க எப்படி தான் அவங்களோட எண்ணெல்லாம் என்னது, நம்ம ஏதாவது நம்மளை வருத்தி கொண்டா நம்மளோட இது விண்ணப்பம் உடனே கேட்டுரும், கடவுள் உடனே கொடுத்துருவாரு. இப்போ சமீப நாட்களாக கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, ரொம்ப வருத்தி கொண்டு முதுகுலலாம் அதை குத்தி ரொம்ப வண்டி எழுக்கிறாங்க. ஆனால் பரிதாபமான நிலைமை. அவங்களோட பக்தியை குறித்து நம்ம குறைச்சி எடை போடலனாலும்
அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி தான் தேவனை நோக்கி கூப்பிட்றாங்க. நம்மளுக்கு ஏதாவது நன்மை நடந்துராதா, இதை நம்ம கடவுள் செய்திராதான்னு ஜனங்கள் கூப்பிட, இங்கேயும் அதே மாதிரி கூப்பிடும்போது அதை தான் கூப்பிட்றாங்க. மத்தியான வேலை சென்ற பின் அந்திபலி செலுத்தும் நேரம் மட்டும் சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். சன்னதம்னா உளறி கொண்டுதாங்களாம், உளர்றாங்களாம், அவ்வளோதான், டயர்டாயிடுச்சு பொழுது. அதுக்கப்புறம் உளர ஆரம்பிக்கிறாங்க, சத்தம் பிறக்கவே இல்லை. நம்முடைய ஜபங்கள் வந்து தேவ சமூகத்தில் எப்படி இருக்குது? நம்ம வந்து உளர்றோமா, இல்லை நம்ம ரொம்ப நேரம் அதிக வசனிப்பினால் கேட்கப்பட்டோம்னு சொல்லிட்டு சில பேர் எத்தனை நான் 3 மணி நேரம் ஜெபித்தேன், ஆனால் என்ன ஜெபித்தேன் கேட்டால் என்ன பண்ணுறது நமக்கு அந்த இது கிறிஸ்துவ ஜபங்கள்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா எடையை வச்சுக்க, இது நீளத்தை வைத்து கிடையாது, எடையை வைத்து தான் அளவிடப்படுகிறது. நம் ஜபங்கள் வந்து எப்படி இருக்கணுமா, இந்த மாதிரி அதிக வசனிப்பினால கேட்கப்பட சொல்லிட்டு ஆண்டவரை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. சில வேளை நம்ம சிலர் அழகாக பேசி சம்மதிக்க வச்சிடலாம், ஆனால் ஆண்டவர்லாம் அப்படி கிடையாது. நம்ம என்னதான் குட்டிக்காரனை போட்டாலும் மயங்குறவர் கிடையாது, சரிங்களா? அடுத்தது வந்து இன்னொரு இடத்துலையும் அப்போஸ்தலர் 19:34 இங்கே ஒரு ஜாதியார் கூப்பிடுறாங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 34வது வசனம். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவன் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவுல் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது இங்கே எபேசு பட்டணத்தில் வர எபேசு பட்டணத்தை பார்த்தீங்கன்னா தியானால் அப்படின்ற ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க. தியானால், அந்த தியானாலை குறித்து சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா அது மிகவும் பிரபலமான ஒரு கோவில். அது வந்து 60 அடி உயரமும் 127 தூண்களும் கட்டப்பட்ட ஒரு பிரபலமான கோயில். அங்கே வந்து வெள்ளி வியாபாரம் நல்லா செழிப்பாக நடக்குது. எத்தனை 24வது வசனத்தில், எப்படி என்றால் தெமோத்தியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இப்போ அந்த தியானால் கோயில் மாதிரியே இந்த தட்டன் என்ன பண்ணுறாரு, வெளியில் இப்போ சின்னதாக கோவில் செஞ்சு வச்சவொடனே ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கோயிலை வாங்கி போய் நம்ம வீட்டில் வச்சா நம்ம ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு வெளியில் செஞ்சு வைக்கிறத ஜனங்கள்லாம் வாங்குறாங்க, வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது இதனால அவங்களுக்கு மிகுந்த ஆதாயம் வந்துச்சான். வெளியெலாம் சேல்ஸ் பண்ண அவ்வளோ வரும், அது ரொம்ப வியாபார நோக்கமாகிடுச்சு. அப்போது நிறைய வியாபாரங்கள் நடக்கவோ இந்த இடத்துல வந்து பவுல் வந்து என்ன சொல்கிறாரு, கையினால் செய்யப்பட்ட தெய்வம் அல்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே உங்களுக்கு பயம் வந்துச்சு, நம்மளோட தொழில் அற்று போயிட போகுது, நம்மகிட்ட யாரும் வாங்காமல் போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகுது. அப்போ பவுலுக்கு விரோதமாக எழும்பி நின்று ஒரு பெரிய பிரச்சனை இந்த இடத்துல வச்சு ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவருடைய அப்போ சொல்கிறான் உடனே, இதனால் நம்முடைய தொழில் 27 இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவருடைய மகத்துவமும் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்றான். 28 அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட தியானால எண்ணமற்று போயிடுவாங்க, அவங்க மறந்து போயிடுவாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏசியா நாம் இருக்கிறத ஏசியாவோட கண்டத்தில் தான் இருக்கோம். இந்த தியானாலோட இது வந்து ரொம்ப அதிகமாக பரவி இருந்திருக்கு. சுவிசேஷங்கள் வந்த பிறகு தான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறைந்திருக்கு. இந்த இடத்துல தியானாலோட எண்ணமற்று போயிடும், அவங்கள சேவிக்கும், அவங்களோட மகத்துவம்லாம் அழிஞ்சு போயிடுமா. அதனால உடனே இவங்களாம் நம்ம வைராக்கி வச்சு ஆமாம் அழிச்சிட போகிறாரு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, எபேசியரோட தியானால் தான் மிகவும் பெரியவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இவங்க வந்து எதிர்த்து பேசக்கூடாது. தெமேத்ரியு இந்த இடத்துல வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, மேலே இருந்து விழுந்த 35வது வசனம், பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் பரிசாரகியாய் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ. அப்போ இவங்க எங்கேருந்து விழுந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, வானத்துலேருந்து விழுந்த அந்த சிலையை தான் வச்சு இவங்க வணங்கியிருக்காங்க, சரிங்களா? அப்போது புறஜாதியார் அற்புதம் நடத்துவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் சில நம்ம சோதிக்கும்படிக்கு நம்ம புறஜாதியார் வந்து நம்ம கண்ணதுலேயே அவங்க வந்து எந்த பிரச்சனை இது சில வேலை வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம போய் அவங்கள பின்பற்ற முடியாதுல்ல. அப்போது இந்த இடத்துல அவங்க வந்து சொல்கிறாங்க, சத்தமிடுறாங்க, 2 மணி நேரம் போராடி அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து கலக்கம் நீங்கினது. அப்புறம் வந்து அவர் வந்து பேசி சமாதானத்தை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, புறஜாதியார் தங்களோட ஜபங்கள்லாம் கேட்கப்படும் என்று அவங்க வந்து காலையிலேருந்து மதியம் வரலாம் ஜெபிக்கிறாங்க. இவங்க வந்து 2 மணி நேரம் சத்தமிடுறாங்க, தியானால் தான் பெரியவன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளோட ஜபம் எப்படி இருக்கும், மிகவும் பிரபலமான ஜபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வலுவாகவும் இருக்கும், குறுகியதாகவும் இருந்தது.
ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அதே நேரம் சுருக்கமாக வந்துச்சு. அதுக்காக போயிட்டு ஆண்டவரே எங்கள் பெரிய ஜபத்துக்கு, எங்கள் சின்ன ஜபத்துக்கு பெரிய பதிலை கொடுங்கன்றது அது கிடையாது. நான் வந்து கருத்துள்ளவங்களா ஜபிக்கணுன்றதான் இங்கே சொல்ல வரேன். அந்த இடத்துல வந்து எலியா அந்த இடத்துல எலியா எப்படி ஜபிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, இவங்க அவ்வளோ நேரம் போராடி முட்டி மோதி முடிச்சிடறாங்க. 1 ராஜாக்கள் 18 எடுத்துக்கலாம். முப்பத்தி 7வது வசனம். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். 38. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. யார்? எலியா. என்னை கேட்டருளும் சொன்ன உடனே வானத்துல இருந்து அக்கினி வந்து அப்படியே அங்க வச்சிருந்த இவங்களும் பலி செலுத்தும்படி தான் நல்லா காளையை தெரிந்து கொண்டு பலிபீடத்தை கட்டி அதை வச்சு கூப்பிடுறாங்க. ஆனா வரல. இங்க எலியா என்ன சொல்றாரு? அவரும் அதே இதை வச்சு விறகுகளெல்லாம் நினைச்சிடறாரு. குடத்தை தண்ணியை ஊத்தி நினைங்க, இன்னும் நல்லா ஊத்துங்கன்னு சொல்லிட்டு இது குடத்தை அந்த விறகுகள்லாம் நினைச்சிட்டா எரியுமா? 4 குடம் தண்ணி ஊத்துறாங்க விறகு நினைத்துக்கு. அப்படி இருந்தும் அவர் கர்த்தரை நோக்கி ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, என்னை கேட்டருளும் என்று சொன்ன போது வானத்துல இருந்து என்ன பண்ணுச்சு? உடனே அக்கினி. அப்ப அக்கினியினால் பதில் உத்தரவு அருளுகிற தேவனே மெய்யான தேவன் என்று ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? கர்த்தரை பற்றி கொண்டாங்க. அப்போ நம்முடைய ஜபங்களை நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, அக்கினியினால் பதில் அளிக்கிறவர். நாம் கேட்கும்பொழுது உடனே பதில் கொடுக்குற தேவன் தான் நம் தேவன். நீங்கள் வந்து உடம்பை கீறிக்குங்க, நான் இது பண்ணிக்குங்க, அதை கஷ்டப்படுத்துங்க, உங்கள் சரீரத்தை படுத்திக்குங்கன்னு ஆண்டவர் ஒரு நாளை கேட்கல. அவர் நம்ம கூப்பிடும்பொழுது என்ன பண்ணுறாரு? நமக்கு இறங்கி வந்து பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இன்னும் வசனம் சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபு 5:17, எலியா வந்து நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தால் எப்படி ஜெபம் பண்ணாரா? கருத்தாய் ஜெபம் பண்ணினார். மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. 3 வருஷம் 6 மாதம் கழிச்சு திரும்பி வந்து மழை பெய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுற, மழை பெய்யுது. ஒரு மனுஷனுடைய வார்த்தை கேட்டு தேவன் எவ்வளோ அற்புதம் செய்கிறாரு பாருங்களேன். அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நாம எப்படி பண்ணோம்? சில ஜெப குறிப்பு நம்ம குத்து ஜெபம். அப்பத்துலேருந்து சில பேர் எல்லாம் முன்னாடிலாம் இருப்பாங்க, நம்ம கொடுக்குற ஜெப குறிப்பு ஒன்று இருக்கும், அவங்க ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ என்னடா இது இவங்க வித்தியாசமாக போகிறாங்களேன்னு. இப்போ நமக்கே எப்படி இருக்கும்? நம்ம ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே. ஆனால் நல்லா அப்படியே ஸ்பிரிச்சுவலாக வளர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜபத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களா இருக்கிறாங்க. அப்போது நமக்கே எப்படி இருக்குன்னு ஆர்டர் இருக்குன்னா இருக்கும்மா, நீ சொல்ல தலை சொல்லலை, நீ வந்து என் சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உன்னோட ஜபம் எனக்கு தெரியும், நீ சொல்கிறதுனால தான் நம்ம சொல்கிறதுனால ஆண்டவர் கேட்டுறது கிடையாது. ஏன்னா பொல்லாதவர்களாகி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு காலையில் சாப்பாடு கொடுக்கணும்னு கேட்டப்ப தான் கொடுக்குறீங்களா? கேட்காமலே கொடுக்குறீங்களா? மதியானம் குழந்தைக்கு பசிக்குன்னு கட்டி கொடுத்து அனுப்புகிறோம்ல, சாயந்தரம் வந்து ஏதாவது கேட்பான்னு ஏதோ ஒன்று அர்ஜென்ட்டாக செஞ்சு வைக்கிறோம்ல. இப்போ நம்மளை பொல்லாதவர்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைக்கு நல்லது கொடுக்குறீங்க, நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. இப்போ நாம் இப்படிப்பட்ட அர்த்தமற்ற வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்காதபடிக்கு ஞானமுள்ளவர்களாக ஜெபிக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். நெகேமியா கூட இந்த நெகேமியா அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியா சில ஜபங்கள் ஒரு வார்த்தையை சொல்லி ஜபம் பண்ணுவார். 5:19 நெகேமியா 5:19. இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நெகேமியா வந்ததான நோக்கம் அலங்கம் கட்டும்படி வராரு. வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு? நிறைய விஷயங்களை சீர்படுத்துறாரு. அலங்கம் மாத்திரம் கட்டல, நிறைய விஷயங்களை சீர்படுத்துறாரு. இங்கே வந்து ஜனங்கள் வந்து தங்களோட பத்திரத்தில் அடகு வச்சிடறாங்க, சகோதரரே வந்து ஒடுக்குறாங்க. அதெல்லாம் சரி செய்கிறார். நீங்கள் வந்து இப்படி செய்யறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் வந்து எப்படி அனுப்பியிருக்காருன்னா, யூதா தேசத்தில் அதிபதியாக இருக்கும்ட்டா ராஜா கிட்ட உத்தரவு கேட்டு வந்திருக்காரு. எங்கேருந்து? அவர் சூசானாரன் மேலே உத்தரவு கேட்டு அந்த அலங்கத்தை கட்ட வராரு. அதிபதியாக தான் அனுப்புகிறார். ராஜா வந்து சும்மா ஒரு சாதாரண ஆளாக நெகேமியாவை அனுப்பல. அதிபதினா அந்த இடத்த ஆளுகை செய்கிறார். அவர் சொல்கிறாரு, அதிபதியாக நான் வரேன். 14வது வசனத்தில், நான் யூத தேசத்தில் அதிபதியாக இருக்கும்படி ராஜாவாகி அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகி அவருடைய 25ஆம் தேதி தொடங்கி அவர் வந்து செய்கிறாரு. அப்போ எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் எப்படி ஜனங்களை வந்து பாரப்படுத்தும்படிக்கு நிறைய வாங்கினாங்கன்னு சொல்லுவார். அது ஃபுல்லாக நிறைய வாங்கினாங்க. ஆனால் நான் ஒன்றும் வாங்கல. ஆனால் இவருக்கு தேவை இருக்கும்ல. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், அவங்க ஏன்னா ஜனங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு அவர் இதெல்லாம் சொல்லிட்டு, என் தேவனுக்கு தெரியும் என்னோட தேவைகள் என்னவென்று, என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக எவ்வளோ செஞ்சனே ஆண்டவரே, நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் அப்படின்னு. நம் ஜபங்கள் அப்படிதான். நமக்கு எது நன்மை நமக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு எதுக்காக ஜெபிக்கணும்னு தெரியாது. எந்த காரியம் நன்மையானே தெரியாது. நம்ம ஏதாவது ஒன்று கேட்டுன்னு இருப்போம், ஒன்று ஹாஸ்பிட்டல் ஐயோ ஆண்டவர் இது குத்துருங்க. ஆனால் இங்கே நெகேமியாவில் ஞானமாக ஜெபிக்கிறது பாருங்க, நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நம் ஜபங்கள் வந்து எப்படி தான் இருக்கணும்? அப்படி தான் இருக்கும். அதில் கடைசியாக இன்னொரு லாஸ்ட்டாகவும் சொல்லல, கடைசி அதிகாரத்தில்
13வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் சொல்லுவார். குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனை எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பியும் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதியை திருமணம் செய்யக்கூடாது, அதெல்லாம் சரி பண்ணுறாரு. அதெல்லாம் சரி பண்ணிட்டு காணிக்கைகள்லாம் செலுத்திட்டு திரும்ப என்ன சொல்கிறாரு, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு. சில வேளை நம்ம ஜெபிக்க முடியாத நேரத்தில் இந்த வசனம் சொல்லி, இந்த வசனம் படிக்கும்போது எனக்கு உண்மையாக மனசு ரொம்ப கலங்கிச்சு. நான் இந்த அதிகாரம் படிக்கும்போது முன்னாடி படித்தேன், ஆனால் கோட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, என்னோட தேவைகள் யாருக்கு தான் தெரியும், தேவனுக்கு தெரியும். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளுங்க ஆண்டவரே. நான் இது ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு, ரோமர் 8:26 நம்ம வந்து எதற்காக நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால். இப்போ நமக்கு தெரியுமா நாளைக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு, நமக்கு தெரிஞ்சதுலாம் 3 வேளை சாப்பிடணும், ஏதோ ஒரு தேவை வாங்கணும் அது அப்படின்னு சொல்லி தான் நம்ம. ஆனால் நன்மை எதுன்னு நமக்கு தெரியாது, நமக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள தெரியாதபடினால ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அப்போ தேவனுக்கிட்ட தான் நம்ம வந்து இந்த வார்த்தை சொன்னாலே ஆண்டவர் நிச்சயமாக கேட்பாரு, நமக்கு நன்மை எதுன்னு தேவனுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலாம் ஆண்டவரே. நம்ம நினைத்து அருளுகிற தேவன், நினைக்கிறது மாத்திரமல்ல உங்களுடைய தேவைகளை அருளுகிற தேவன் தான் நம் தேவன். அப்போது நினைத்தருளும் என்று நெகேமியா ஜெபிச்சாரு. நாம் என்ன பண்ணோம், புறஜாதிகளை போல வீண் வார்த்தைகளை அழுப்பாமல் எப்படி ஜெபிக்கணுமா, ஞானமுள்ளவர்களாக ஜெபிக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போது ஜபத்தோட முதன்மையான நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். அப்போ சொல்கிறார் ஆண்டவர், உங்களுக்கு சங்கீதமில் கூட 139:4 சொல்லப்பட்டிருக்கு, ஏதோ உன் என் வாயிலிருந்து சொல்பிறவா முன்னே அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். இப்போ அடுத்தது நம்ம என்ன பேச போகிறோம்னு தேவன் தெரியுமா தெரியாதா, சில வேளை பேச வச்சதை பார்ப்பார் ஆண்டவர். அப்போது நம்ம இதயத்தில் என்ன தோன்றுது, நாவில் என்ன தோன்றுது எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறாரு. தேவனுக்கு தெரியுமா தெரியாது, அதான் சொல்கிறார்ல அந்த 6:8 மத்தேயு 6:8 அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்போ நம்முடைய தேவைகள் தேவனுக்கு தெரியும்னு இது வந்து வேற யாரும் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொல்லித்தர ஜபம் தான். அவங்க சீசர்கிட்ட போய் சீசர்கள் கேட்குறாங்க, இப்போ யோவானோட சீசர்களுக்கு வந்து அவர் ஜெபிக்க கற்று தந்தாரு, நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் ஜபத்தோட மாதிரியை சொல்லி கொடுக்குறாரு இந்த இடத்துல. அப்போ அவங்கள போல அப்போ உங்களோட தேவை பிதா வந்து அறிந்திருக்கிறாரு, முன்னமே அறிந்திருக்கிறதுனால அப்போ ஜபத்தின் முதன்மையான நோக்கம் வந்து எதையாவது பெறுவது கிடையாது, மாறாக ஒருவரை அறிந்து கொள்வது, தேவனை அறிந்து கொள்வது தான் ஜபம். ஜபம் எதுக்காகனா நம்முடைய தேவைகளை போய் சொல்கிறதுக்கா கிடையாது, தேவனை அறிந்து கொள்வதற்கான ஒரு இதுதான். இப்போ நமக்கு சரி ஓகே, நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்ல, ஏன் அதுக்கு நான் அவர்தான் தெரியும்ல, எதுக்கு நான் போய் கேட்கணும். இல்லை எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா அப்போ ஜபத்தோட பயன் என்ன, அப்போ ஜபம் எதுக்கு, ஆண்டவருக்கு எனக்கு என்னோட தேவை என்னன்னு தெரியும், அப்புறம் நான் எதுக்கு ஜபம் பண்ணும், சர்ச்சுக்கு வந்து அழகாக வீட்டில் நம்ம வேலையை பார்த்துன்னு சந்தோஷமாக இருக்கலாம்ல, எதுக்கு லீடர்ஸ் மீட்டில் ஜபம் பண்ணிங்களா பைபிள் படிச்சிங்களாம் எதுக்கு கேட்குறாங்க, அதான் ஆண்டவருக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம நினைக்காதபடி. இப்போ ஜபத்தோட தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஜபத்தின் நோக்கம் கடவுளை அறிந்து கொள்வது தான். முக்கியமாக ஜபத்தோட நோக்கம் எது, தேவனை அறிந்து கொள்வது. அதை பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவது, அவர் நாமம் தெரிஞ்சால் தானே பரிசுத்தப்படணும், நம்ம ஜபம் பண்ண முடியும். அவர் நாமத்தை பற்றி தெரியாமல் ஏதோ ஒன்று பாகால் கிட்ட போய் வளர்ந்த மாதிரி வளர்ந்துருந்தீங்களா நம்ம ஜபம் கேட்கப்படுமா, கேட்கப்படுது. அப்போ ஜபம் நம்மை கடவுளுடன் இருக்க உதவுகிறது. இதற்கு முந்தின அதிக வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நீ வந்து ஜபம் பண்ணும்போது கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி கூப்பிடு. அப்போ ஆண்டவர் எப்படி தான் சொல்கிறாரு, அந்தரங்கத்தில் அவரோட இருக்கும்படிக்கு தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ கேட்கும்போது மார்க் 3:4 நாங்கள் வாசிக்கும்போது இயேசு வந்து சீஷர்களை தெரிந்து கொண்டார். எதற்காகனா தம்மோடு இருக்க தான் தெரிந்து கொண்டார். தம்மோடு இருக்கவும் முதல்ல அவரோடு கூட இருக்க அவர் என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுற தேவனாக இருக்கார். அப்போது நாம் வந்து தேவனோட இருக்கிற ஒரு நேரம் தான் இந்த ஜப நேரம். லூக்கா 11:23 அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். அது பாருங்கள், ஆண்டவரோட இல்லாமல் நம்ம வரதான் யார் நமக்கு, நாம் கிறிஸ்துவர்கள் தான் நம்ம, ஆனால் யாரா விரோதி. 11:23 என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இப்போ நம்ம சிதறி போகக்கூடாதுன்னா எங்கே தான் சேர்ந்துருக்கணும், தேவனோடு சேர்ந்துருக்கணும். அவரோட சமூகத்தில் இல்லைன்னா நம்ம தேவனுக்கு யாரா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்தாலும் நம்ம யார் தான், விரோதி தான் தேவனோடு இல்லைன்னா. இப்போ நாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற மாதிரி அவர் பட்சத்தில் இருக்கிறோமா, அவரோட பட்சத்தில் இருக்கிறதுக்கு தான் இந்த ஜப நேரம். நம் தேவனோடு கூட அதிக நேரங்களை செலவிடுறவங்களா இருக்கணும். ரெண்டாவது வந்து நன்றி உணர்வு ஜபம். பாருங்கள், உங்களுடன் இருப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்தீங்களா ஆண்டவரே, தேவனோடு இருக்க நமக்கு வாய்ப்பு தந்திருக்காரு. யோசிச்சு பாருங்கள்,
சில பேருக்கு சிலரோட யார் கூட இருந்தேன்னு கேட்டால் சில பேருக்கு பெருமையாக இவங்க கூட தான் இருந்தேன் காலையிலேருந்து சொல்லுவாங்க சில பேர். இப்போ சும்மா ஒரு கிரிக்கெட்டரை பார்த்துட்டு வந்தேன்னா சொல்லுவாங்க, உடனே ஸ்டேட்டஸ் போடுறாங்க. இப்போ ஊழியக்காரங்க கூட ஃபோட்டோத்தாலே பயங்கரமாக ஸ்டேட்டஸ், அவங்களோட இருக்கிறது அவங்களுக்கு பெருமையாக இருக்குது. பெரிய ஊழியக்காரரு, அவர் கூட நான் ஃபோட்டோ எடுத்து போடுறேன், பெரிய நடிகர், அவங்க பண்ணுறதே நீங்களும் பண்ண, அப்புறம் விசேஷத்தை செய்யறது ஒன்றுமே இல்லைல்ல. அப்படி இல்லாதபடிக்கு சிலருக்கு சிலரோட இருக்கிறது பெருமை. ஆனால் இங்கே நாம் ஆண்டவரோட இருக்கிறது குறித்து சந்தோஷப்பட்டிருக்கோமா? ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்டவங்க? இப்போ முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடவுளை தரிசிக்கவே முடியாதான் நம்ம மாதிரி ஜாதிகள்லாம். அவங்களுக்கு அதனால தான் சிலர் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க பாரபட்சம் இருந்தது. நல்லா வசதி படைத்தவங்க உள்ளே போகலாம், நல்லா உயர்ந்த ஜாதியாக என்ன பண்ணலாம் உள்ளே போகலாம், மற்றவங்களாம் தொலைவில் இருந்து தான் கும்பிடணுமா. சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப கீழ்த்தரப்பட்டவங்கலாம் அவங்க தெரு வழியாக சிலையை கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்களாம். ஏன்னா அப்படி தான் பாரபட்சம் காட்டினது இந்த தேசம். ஆனால் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அதை குறித்து ஒரு நாள் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நாங்கள் உங்களோட கூட இருக்க எங்களை தெரிந்து கொண்டீங்க நம்ம சொல்கிறோமா? இல்லை, ஐயோ ஆண்டவர் தான், நம்ம ஆண்டவர் தானே, இன்றைக்கி ஜெபிக்கலாம் நாளைக்கு வருவார், எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவார், என்னை நோக்கி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்துடுவார் அப்படின்னு நம்ம நிர்விசாரமாக இருக்கிறோமா? தேவன் கொடுத்த பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் கருத்துள்ளவர்களாய் நன்றி செலுத்துகிறவங்களா இருக்கணும். அவர் சமூகத்தில் எவ்வளோ விலை மதிக்க முடியாத தேவன், நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இது இஸ்ரவேலர் இந்த விஷயத்தில் ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. ஏன் ஆண்டவர் அவங்கள மேன்மை பாராட்டுற பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அப்படி கொடுப்பான். இன்னும் அவங்க மேலே இரக்கமாக இருக்கிற காரணம் தெரிந்து கொண்டாலும் அவங்க இன்னும் கர்த்தருக்கு பயப்படுறவங்களா தான் இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் கர்த்தருக்கு பயந்தவர்கள், அவரோட சமூகத்தில் இருக்கிறது அவங்க ரொம்ப பாக்கியமாக என்றாங்க. நம்ம அப்படி நினைக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நம்மளாம் ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகளாம், வெட்டி விட்டுறதுக்கு ரொம்ப நேரம் அவங்க சுபாவைக்கிலே நான் வெட்டி போட்டேன், உங்களை ஒட்ட வச்சுட்டேன். நாம் தேவனை இப்படி நம்ம அவமதிக்கிறவங்களா இருந்தால் நம்மையும் வெட்டி விட்டுறது ஆண்டவர் ரொம்ப ஈஸியானது. ஆனாலும் அவர் இறக்கம் பெருசுன்னு சொல்லிட்டு நாம் தொடர்ந்து இன்னும் தேவன் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். கடந்த நாட்கள் முழுவதும் நடத்தி வந்தீங்களா ஆண்டவர், இந்த நாளை காண செய்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம கொடுத்த பாக்கியத்தை நினச்சி நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் நன்றியோட துதிக்கிறவங்களா இருக்கணும். அப்போ ஜெபன்றது எதுக்காகனா, முதல்ல இதயத்தை தாழ்த்தணும். தேவ சமூகத்தில் இதயத்தை தாழ்த்துறது தான் ஜெபம். நம் தேவைகள் தேவனுக்கு தெரியும், கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்குறோன்னு வச்சுக்கலாம். ஆனால் முதலாவது இதயத்தை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடும். ரெண்டாவது நம்ம விருப்பத்தை தூண்டும். நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும்போது அப்பா அந்த டைம் வரும்போது ஆசையாக ஓடுறோமா, இல்லை ஐயோ இன்றைக்கி ஜெபிக்கலாம், திடீர்னு யாராவது பார்த்து ஜெபிச்சான்னு கேட்டால் அசிங்கமாயிடுமே, லீடராக இருக்கும் ஜெபிக்கலன்னா நம்மளே ஜெபிக்கலாம், எப்படி மற்றவங்களுக்கு போய் ஜெபிக்கின்னு சொல்ல முடியும் அப்படின்ற பயத்தோட போகிறோமா? விருப்பத்தை தூண்டணும் ஜெப நேரங்கள். அது மட்டும் நம்மளோட நம்பிக்கையை அதிகரிக்கும். தேவனோடு கூட இருக்கும்போது மனுஷனோட இருக்கும்போது சில வேலை அவங்க சொல்கிற ஐயோ ஆமாம் முடியாது போல இருக்குது, நம்ம நம்பிக்கைலாம் அப்படியே ஜீரோவாகிடும். பயங்கர நம்பிக்கையோட போகும். சில ஒரு வார்த்தை தான் அப்படியே சறுக்குன்னு குத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம நம்பிக்கைலாம் அப்படியே டவுன் ஆகிடும். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம நம்பிக்கை என்ன பண்ணோம், பெருகும். அதுவும் இல்லாமல் நம்முடைய ஆத்மாவே தேவனோடு இணைக்கிறது தான் ஜெபம். நம்ம ஆத்மா எங்கே இணையணும், மனுஷரோட இல்லை ஏதோ ஒரு உலக பொருளோட அல்ல, தேவனோடு இணைக்கிறது தான் ஜெபம். அப்போ நம்ம இந்த ஜெபத்தெல்லாம் எப்படி பண்ணோம், கருத்துள்ளவங்கள அப்போ அப்போ நம்ம எங்களுக்கு தேவைகளை கேட்கக்கூடாதா? ஆண்டவர் அப்படி சொல்ல, வீண் வார்த்தைகளை அழுப்பாமல் ஞானம் உள்ளவர்களாக ஜெபிக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தார் தான் எப்படி பண்ணுறாங்களாம், வீண் வார்த்தைகளை அழுப்புறாங்க, அவங்க என்ன பேசுகிறதே தெரியாமல் உளறி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று படித்தேன். அதில் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறாரு. பிச்சை எடுக்கும்போது எங்கன்னா கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கிறாரு. போகிறவங்க ₹1 போட்டு போகிறாங்களாம். ₹1 தான் போடுறாங்க. ₹1 பத்துமா இந்த காலத்துக்கு? அவர் ஐயோ என்னடா ₹1 தானே கிடைக்குது சொல்லிட்டு வேறு வருமானம் பத்தலை, வேறு எங்கேயாவது போகலான்னு தெரில ஒரு கடைக்கு போனாராம். போய் பார்த்தா ஒயின் ஷாப் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துறான். அங்கே போகிறவரெல்லாம் ₹10 ₹20 போடுறாங்களாம். பாருங்கள், வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் பிச்சைக்காருக்கு போடுறாங்க பாருங்கள். அப்போது ₹10 ₹20 போட்டு ஒருத்தர் என்ன பண்ணால் குவார்டர் பாட்டிலே போட்டு போயிட்டானா. அதையும் நல்லா இவர் குடிச்சிட்டு இப்போ ₹10 ₹20 போடுறாங்க, நல்லா குடிச்சிட்டு போதையில்லை. ஐயோ நான் வர கடவுளை, நீ இங்கே தான் இருக்கிறேன், எவ்வளோ நாள் தெரியாமல் நீங்கள் அங்கே இருக்கிறேன்னு நினச்சி நான் இங்கே உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இது காமெடிக்கு சொன்னாலும் இப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் உளறிட்டு இங்கே இருக்கிறீங்களா ஆண்டவர், அது கிடையாது. அஞ்ஞானிகள் தான் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. கடவுள் ஒயின் ஷாப்லேயே இருப்பார். அவனுக்கு காசு தேவைகளுக்கு கிடைச்ச உடனே கடவுள் இங்கே இருக்கிறாரு. அப்போ நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். தேவை கிடைச்சா இந்த சபைக்கு போனால் உடனே இந்த ஊழியக்கார் பண்ணால் நம்ம தேவைகள் உடனே கிடைச்சிரும். இந்த சபைக்கு போனால் நம்ம தேவைகளை உடனே கிடச்சிருப்பா. அங்கே போனால் குழந்தை இல்லை, அது உங்களுக்கு குழந்தை நல்லா ஜெபிக்கிறாரு, அங்கே போகலாம். அங்கே போனால் நம்ம கடன் சபையாக சுற்றின்னு இருக்குது. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம கொடுக்கப்பட்ட சபையில் நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருக்கு என்ன பண்ணணும், அடங்கி இருக்கணும். பிதா தேவன் பொல்லாத நமக்கே கொடுக்க தெரியுமோ தேவனுக்கு நிச்சயமாக நம்ம தேவைகள் தெரியும். தேவைக்காக நீங்கள் வந்தீங்கன்னா மற்றவர்கள் நமக்கும் வித்தியாசம் இல்லை. சில வேளை ஆண்டவர் தாழ்ச்சிலையும் நடத்துவார்,
உயர்வாக நடத்துவார். எல்லா சூழ்நிலையும் வாழ கற்றுக்கணும். ஆனால் நம்முடைய தேவைக்காக தேவனுடைய சமூகத்துக்கு போகாதபடிக்கு தேவனே நம்முடைய தேவையாக மாற்றும் பொழுது நிச்சயமாக நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியுள்ள இதயத்தோடு ஆராதிக்கிறோம். தம்முடைய சீஷர்கள் கற்றுக் கொடுத்த தேவன் ஜெபிக்கும்படிக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அவருடைய ராஜ்யம் வருவதாக. ஒரே நோக்கம், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் பிரஸ்தாபம் ஆகும்படிக்கு தான். தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மை தெரிந்து கொண்ட ஒரே நோக்கம், தேவன் எனக்கு கார் கொடுத்தார், வீடு கொடுத்தாரு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது இல்லை, அவருடைய துதியை சொல்லி வரணும். அவர் பெரியவர், தியானால் பெரியவர்னு 2 மணி நேரம் கத்துறாங்க. மகத்துவமற்ற தேவன், நாம் ஆராதிக்கிறவர் அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் நம் துதிக்கு பாத்திரர். நாம் கூப்பிடும் போதெல்லாம் நம்முடைய சமீபத்தில் வருகிறவர். எவ்வளோ பெரிய தேவன் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் அவருடைய சமூகத்தை குறித்து நாம் அநேக வேலையில் அப்பா ஒரு நிர்விசாரத்தோடு கூட இருப்போமானா தேவன் எவ்வளோ கவலைப்படுவார். ஸ்தோத்திரம். நாம் வரலன்னு ஆண்டவர் கவலைப்படுறாரு. ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எலியாவின் தேவன், எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவர், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் அப்பா அப்பா வீணான அர்த்தமற்ற ஜெபங்களாக இருக்கக்கூடாது. வீணாய அர்த்தமற்ற ஏதோ ஒரு அலப்புகிற ஜெபமாக இல்லாதபடிக்கு ஞானமுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே கருத்தாய் ஒரு எலியாவை போல எலியா கருத்தாய் ஜெபித்து அப்பா ஸ்தோத்திரம் உங்களுடைய நாமத்தை விளங்க பண்ணினா. எது தருவ நம்ம கருத்தாய் ஜெபிக்கணும், நாமத்தை விளங்க பண்ணும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நான் எப்பொழுதும் பிதாவோடு கூட இருக்கிறேன். நம்ம தெரிந்து கொண்ட ஒரே நோக்கம் அவரோடு இருக்கும்படிக்கு. அந்த ஜெப நேரமும் நம்ம அவரோடு கூட இருக்கும்படி செலவழிக்கிற நேரம் தான். பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இருப்பதையே தெரிந்து கொண்டார். தன்னுடைய பெயரையோ புகழ்ச்சியோ அல்லது தன்னை கொண்டு ஜனங்களுக்கு எதோ கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு இல்லை, அவர் பிதாவோடு இருப்பதை தெரிந்து கொண்டார். நாம் யாரை தெரிந்து கொள்கிறோம்? இந்த வேலை ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவரே உடைய சமூகத்தை நாங்கள் குறைவுபட்டவங்களா இருக்கிறோம்ப்பா. அநேக வேலை எங்கள் தேவைகளை மாத்திரம் சொல்லிட்டு வந்துடுறோம்ப்பா. நீங்கள் என்ன பேசுறீங்க நாங்கள் கேட்கறது இல்லை. ஆண்டவர் நம்ம குறித்து என்ன சொல்ல வராரு நம்ம கேட்கறதே இல்லை. யோசிச்சு பாரு, நம்ம ஃபோன் எடுத்து நம்ம பேசிட்டு வச்சுட்டு எதிர்க்க இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க மட்டும் பேசிட்டு கட் பண்ணிட்டாங்களே அப்படிதானே யோசிப்பாங்க. தேவனுடைய அங்கலாய்ப்பை குறித்து யோசித்து பாருங்க. ஆண்டவர் அப்படிதான் அங்கலாய்க்கிறார். உன்னோட தேவையெல்லாம் சொல்றிய மகளே, ஆண்டவரே இந்த வேலை எங்களுடைய தேவைகள் மாத்திரம்